எல்லாருக்கும் வணக்கம். யுஎஸ் மார்க்கெட் எக்கச்சக்கமா ஒரே நாள்ல நேத்து மேல போயிருந்தது. எதனாலன்னு பார்க்க போறோம். அப்புறம் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதன்கிழமை ட்ரம்ப் யுஎஸ் மேல அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால ஒட்டுமொத்த மார்க்கெட்டே கீழ விழுந்திருந்தது. நேத்து வியாழக்கிழமை அது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு பிளான்டு ஸ்ட்ரைக் எதுவும் இல்ல. பீஸ் டீல் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்டு, S&P 500 1.7%, நாஸ்டாக் 2.5% வரைக்கும் எல்லாம் மேல போயிருந்தது. கிட்டத்தட்ட புதன்கிழமை கொடூரமா கீழ போயிருந்த மார்க்கெட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆயில் ஒரே அடியா டவுன் ஆகி இப்போதைக்கு $86 இப்போதைக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த சிப் மேக்கிங் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கொடூரமா போன வாரம் கீழ விழுந்திருந்தது. ஆனா Thursday நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 8% மேல போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த மாரி இருக்கும்போது, இதோட தாக்கம் நிச்சயமா இந்தியன் மார்க்கெட்ல பாசிட்டிவா இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஐபிஓன்னு சொல்லலாம். இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வரப்போகுது. அது மார்க்கெட்ட பூஸ்ட் பண்ணும் அப்படின்னும் நம்பப்படுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா, நெறைய ஆயில் டிமாண்ட், ஆயில் சப்ளை நம்பி இருக்கிறதால, நிச்சயமா இந்த நியூஸ் பாசிட்டிவா இருக்கும். அதாவது ஈரான் மேல அமெரிக்கா தாக்காது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதனால கேப் அப் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஐடி ஸ்டாக்ஸ் தொடர்ந்து பிரஷர்ல இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த மார்க்கெட்டே கொஞ்சம் பிரஷர்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ காலையில பாசிட்டிவ் ஆயிட்டு, ஈவினிங் போல ஒரு செல் ஆஃப் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அது ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ். கடந்த 2 வாரமா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல ரிவ்யூ பண்ணோம். இன்ஃபாக்ட் நானே கூட வெட்னஸ்டே ஃபுல்லா எக்ஸிட் ஆயிட்டேன். ஆனா Thursday மட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 16% ஒரே நாள்ல மேல போனது. ஸோ யாராவது இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? யாராவது லாபம் அடைஞ்சீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். இந்த ஷார்ட் வீடியோ பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தபடி ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் நிச்சயமா பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனா, நம்ம அத 2 வாரமா ரிவ்யூ பண்ணிட்டுருந்தோம். அது சூப்பரா மேல போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா, இந்த அளவுக்கு ஒரே நாள்ல 15% மேல போகும்னு நானே எதிர்பார்க்கல. இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ இதே மாரி நமக்கு இன்னும் நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமா தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். நன்றி.